கைஸ், ஃபைனலாக கூலி படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாட்டியும் சின்ன எக்ஸ்பெக்டேஷன்லேயே பெரிய ஆரவாரத்தோட ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய இடத்துல இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ தான் வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு உங்கள் பேர் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, படத்தில் வர அத்தனை கேரக்டர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க பொட்டென்ஷியல் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சௌபின் சாயர் கேரக்டரை அவரோட நேட்டிவான மலையாள படங்களில் நடிச்சிருக்காரோ இல்லையோ, ஆனால் இந்த படத்தில் அவர் 100% யூஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். நடிப்புனா என்னங்கிறது இந்த படத்தை பார்த்து அவர் கற்றுக்கலான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தாங்க. மனுஷன் 74 வயசுலேயும் இந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு எஃபர்ட் போட்டு நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணாடி போட்டு நடந்து வர அந்த சீக்வன்ஸுக்கே சில்லறை செதற விடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க. டான்ஸும் நல்லா ஆடி இருக்காரு. குறிப்பாக கிளைமேக்ஸ் சீனில் வர அவரோட ஃப்ளாஷ்பேக் டைலாக்காக சொல்லுவார். அந்த டைலாக்ஸ் 3 நிமிஷத்துக்கு ஒரே ஷாட்டில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி விடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த 74 வயசில் யார் பேசுவாங்கன்ட்டு தெரியல. இவர் போட்ட எஃபர்ட்டை நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். அடுத்தது சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா கேரக்டர் ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. மெயினாக சத்யராஜோட கேரக்டர்னால தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அவர் இல்லைன்னா படமே இல்லை. அந்தளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதியிருக்காங்க. அடுத்த சினிமாட்டோகிராஃபி ஆக்ஷனில் ரொம்ப பக்காவே இருந்தது. குறிப்பாக மேன்ஷனில் நடக்கிற ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் வரும். அந்த சீனில் உபேந்திராவும் கலந்துப்பார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எந்திரிச்சு நின்று விசில் அடிப்பீங்க. இந்த ஃபைட்டையும் தாண்டி மற்ற ஃபைட் சீக்வன்ஸையும் ரொம்ப நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது அனிருத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. என்னடா எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியான பார்த்து சாங்ஸ் பிஜிஎம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீ மட்டும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. அது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, படம் போகிற ஸ்பீடில் கண்டிப்பாக பிஜிஎம்லாம் மறந்துடுவோம், அதெல்லாம் நோட் பண்ணவே மாட்டோம், அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் மேட் ஷூட் இல்லாமல் லைவ் லொக்கேஷன்லேயே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஒரிஜினாலிட்டி குறைக்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக தான் இருந்தது. இது எல்லாமே படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட். இப்போ நெகட்டிவ் பார்க்க வரும்போது நிறைய வேர்ல்டில் இருக்கிற கேரக்டர்ஸ், அதாவது ஸ்டேட்டை விட்டு கூப்பிட்டு வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்ல கேரக்டரை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 2 கேரக்டர் மட்டும் மொக்க பண்ணிட்டாங்க. குறிப்பாக உபேந்திரா, அமீர் கான் கேரக்டர் மொக்கையாக தான் இருந்தது. உபேந்திரா கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ரஜினி சாரால் சண்டை போட முடியலன்னு ஸ்க்ரீனில் பக்காவே தெரிஞ்சுது. அவருக்கு பதிலாக சண்டை போடுறதுக்காக உபேந்திரா கூட்ட அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அதான் அமீர் கான் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, தலைவரோட ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்காக மட்டும் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி அவருக்கு பெரிய கேரக்டர்லாம் ஒன்றும் இல்லை. அமீர் கான் கேரக்டர் பற்றி பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. இதை தாண்டி படத்தில் ஒவ்வொரு மாஸ் சீன்ஸில் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராமாடைஸ் தான் கொண்டு போயிருக்காங்க. இது ரஜினி ஃபேன்ஸ்க்குலாம் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல லேக் ஃபீல் ஆச்சு. அதிலலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கும். இப்போவும் நல்ல படம் தான். இருந்தாலும் இதை வச்சு மொக்க படம்னு சொல்கிறக்கூடாதுனால தான் இப்படி சொல்கிறேன். ஓரளவு இந்த படம் ஒரு ஒர்த்து வாசி தான் சொல்லணும். ஓரளவு இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். அது ஏ சர்டிஃபிகேட்டாகவே இருந்தாலும் அதுக்கேற்ற கண்டென்ட் படத்தில் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மாரி விஷயம் பட்டாசு போய் பார்த்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்கள். பை கைஸ்.